ஆர் யூ ஹேவிங் ஆக்னி ஸ்கார்? அதுலேயும் நிறைய டைப்ஸ் வேறு இருக்குது. ஐஸ் பீக், பாக்ஸ் ஸ்கார், ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரி பண்ணிக்காதீங்க. ஆக்னி ஸ்கார் இஸ் கம்ப்ளீட்லி கியூரபிள் வித் த ரைட் ரொட்டீன். நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிற விஷயம் எல்லாத்தையும் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இருக்க ஆக்னி ஸ்காரை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியும். நம்பர் 1, எக்ஸ்ஃபோலியேஷன். ஆக்னி ஸ்காரை கியூர் பண்ணுறதுல எக்ஸ்ஃபோலியேஷன் ரொம்பவே பெரிய ரோலை ப்ளே பண்ணுது. ஏன்னா எக்ஸ்ஃபோலியேஷன் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க ஒரு லேயரவே நம்மளால் ரீபில்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இருக்க ஆக்னி ஸ்கார் கியூர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ஃபோலியேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 2, யூசிங் சீரம் லைக் ரெட்டினால், ஆல்ஃபா ஆர்பியூட்டேன் அண்ட் விட்டமின் சி. இந்த மாதிரி சீரம் நீங்கள் உங்களோட டெய்லி ஸ்கின் கேர் ரொட்டீனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இருக்க ஆக்னி ஸ்காரை கம்ப்ளீட்டாக உங்களால் கியூர் பண்ணிட முடியும். அண்ட் நம்பர் 3, கொஞ்சம் பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி. நான் ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ண அந்த 2 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்க ஆக்னி ஸ்காரை கம்ப்ளீட்டாக உங்களால் கியூர் பண்ணிட முடியும். ஈவன் தோ நீங்கள் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு ஆக்னி ஸ்கார் அப்படியே இருக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை மட்டும் விசிட் பண்ணுங்கள். அவங்களோட ஹெல்ப் மூலிமா உங்களுக்கு இருக்க ஆக்னி ஸ்காரை கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிட முடியும். ஏன்னா ஆக்னி ஸ்கார் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி ரிவர்சபிள். ஸோ பயப்படாதீங்க. ஹாப்பி ஃபேஸ்.